அடுத்ததாக சமீபமா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ஓடிடிலையும் சரி தியேட்டர்ஸ்லயும் சரி, பார்க்கிங் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ராம்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாடலாசிரியர்களில் மெர்சல் அரசன் அப்படின்னா நிச்சயமா அவர் தான். இந்த திரைப்படத்துல ஒத்த சட்டி சோறு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான பாடலை எழுதியிருக்காங்க. லிரிசிஸ்ட் விவேக் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நர்வஸா இருக்கு. நிறைய பேர் எல்லாருமே நிறைய பேசிட்டீங்க. ஒரு 2 days பிஃபோர் இந்த படம் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஒரு லைஃபை வந்து மாரி அண்ணன் அவரோட லைஃபை வந்து இந்த படத்துல ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ஜாலியாக ஆரம்பிச்சு நிறைய இடத்துல ரசித்தோம், அங்கங்கே நம்மளை அறியாமல் சிரித்தோம். போக போக அந்த படத்தோட இன்டென்ஸ் அதிகமாகி ஒரு இம்பேக்டோட அந்த படத்துலேருந்து நம்மளை வெளில அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் ஒரு ஜாலியான சீனாக இருக்கட்டும், எமோஷ்னலான சீனாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கொடுத்த அந்த டீட்டெயில், அவர் வந்து ரைட்டிங்கில் எவ்வளோ அதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய படத்தை பார்த்து அதை நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் படம் பார்த்தவங்களுக்கு. ரொம்ப நன்றி இங்கே எனக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். மிஷ்கின் சார் சொன்னார் இந்த படத்தில் நிறைய பேர் வாழையை தூக்கி சுமந்திருக்காங்கன்னு. அப்படி தூக்கி சுமந்த எல்லாரையுமே மாரி செல்வராஜோட வாழை தூக்கி சுமந்திருக்கு இந்த படம் மூலமாக. அப்படி தான் நான் பார்க்குறேன். இங்கே நான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன், இந்த மேடைக்கு வந்து நின்னேன். ஆனால் என்னை சுற்றி சொல்கிறதுக்கு பெருசாக கதைகளே இல்லை. ஆனால் இந்த படத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க வாழ்க்கையை சொன்னால் கூட மிகப்பெரிய கதைகள், சொல்லப்பட வேண்டிய கதைகள் இந்த படத்தில் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அற்புதமான படைப்பை மாறி கொடுத்துருக்காரு. பிரமாதமான இசையை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கொடுத்துருக்காரு. மாரியோட வாழ்க்கையை மனதளவில் வாழ்ந்து பார்த்த ஒருத்தரால் தான் அப்படி ஒரு இசையை கொடுக்க முடியுங்கிற இசையை கொடுத்துருக்காரு. நான் வந்து கண்ணுக்குட்டி மேலப்பட்ட காத்தும் வேர்வை தண்ணி ஆத்தும் உன் கண்ணுப்பட்ட மாடும் தான் கண்ணுக்குட்டி கொஞ்சோன்னு எழுதியிருந்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரீனில் அந்த கண்ணில் கொண்டு வந்த விதம் இருக்குல்ல, அப்படி ஒரு பொண்ணை வந்து நடிக்க வச்ச விதம் பார்த்து பிரமிச்சேன்னா, இப்படி ஒரு படைப்பில் நானும் ஒரு சிறிய பங்காக இருக்கேங்கிறது வந்து பெருமையான விஷயமா நினைக்கிறேன். இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இன்டர்வல் நான் பார்த்ததே இல்லை, அப்படிதான் சொல்லணும். ஒரு 2 ஜீவன் அதோட மனப்போராட்டம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சதை பார்த்து வந்து உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம். அண்டு ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பல பேர். ஏன் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டு ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த மாற்றம் வர்றதுக்கான மிக முக்கியமான படைப்பு இது. அதில் பங்காற்ற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராம்குமார் அவர்களுக்கும் விவேக் அவர்களுக்கும் நன்றி.